அரசை நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவர் தமிழ்நாட்டிலே வந்து உட்கார்ந்தாருன்னா அது சரியானதா என்பதை வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த தேர்தல் நியாயமாக நடக்காது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அந்த ஜனநாயக நாட்டின் தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிஷின் ஜனநாயகத்தின் மீது, அந்த தேர்தலின் மீது பலத்த சந்தேகம் இருக்கிறது. இதில் என்னென்னா, பெரிய அரசியல் கட்சிகள் வாய்மூடி தான் இருக்குது, வாய் திறக்க மாட்டேங்குது. கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக இவிஎம்க்கு எதிராக எங்களை போன்ற சிறிய சிறிய அமைப்புகள்லாம் போராடிய போது எனக்கு தெரிஞ்சு மோடி ஜெயிச்சாருன்னா இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும். அதுக்கப்புறம் தேர்தல் நடக்காது. பிஜேபி ஏற்கனவே வியாதியாக தான் நான் நினைக்கிறேன். பிஜேபியோடு சேர்ந்திருக்கிற அந்த கட்சிகளும் வியாதியால் பீடிக்கப்பட்ட கட்சிகள் தான். அண்ணாமலையினால எல்லாம் கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்லாம் இங்கே சொல்ல முடியாது. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் KM ஷரீஃபோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ மோடி வந்து தென்னிந்தியாவுக்கு அடிக்கடி வர்றாரு. ஒரு 6 தடவை 7 தடவை வந்துட்டார். கோயம்புத்தூர் ரேலியாக இருக்கட்டும், சேலம் கூட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காரு. இப்போ இது வந்து தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் ஏதாவது பிரதிபலிக்குமா? அதாவது அரசு ஊழியர்கள் வீக்கெண்டு நேரத்தில் சனி ஞாயிறை மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்காக மலைவாச ஸ்தலங்கள் போவாங்க. அதுக்கு பதிலாக மோடி வீக்கெண்டை கொண்டாடுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. வீக்கெண்டை கொண்டாடுற இடத்துல எதையும் போய் சம்பாதிக்க முடியாது, சேர்க்க முடியாது. இருக்கிறத செலவு பண்ணிட்டு வரலாம், அதான நடைமுறை. அதே வேளையை மோடி வச்சுருக்க காசை, பணத்தை செலவு பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. நல்லா செலவு பண்ணுறாரு, மகிழ்ச்சியாக கொண்டாடுறாரு, திருப்பி போயிடுறாரு. ஒரு பிரதமர் வந்து தேர்தல் காலத்தில் அல்லது அரசை நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவர் தமிழ்நாட்டிலே வந்து உட்கார்ந்தாருன்னா அது சரியானதா என்பதை வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இங்கே வர ஆரம்பிச்சிருக்காரு. பட் கரெக்டாக தேர்தல் தேதியும் வருது. இந்த தேர்தல் அப்படிங்கும் போதே கடைசியில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் வந்து இரவோடு இரவாக ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. ஏற்கனவே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் ஆணையர் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. திடீர்னு ஒரே இரவில் புதுசாக 2 தேர்தல் ஆணையர் கொண்டு வந்து இறக்குறாங்க. இப்போ இதை பார்க்கும்போது தேர்தல் உண்மையிலேயே வந்து நியாயமாக நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? தேர்தல் நியாயமாக நடக்காது. கடந்த 2 தேர்தலுமே வந்து நியாயமாக நடந்ததா வரலாறு இல்லை. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அந்த ஜனநாயக நாட்டின் தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்கிறோம். இது தில்லுமுள்ளு செய்வதற்கான அதிகபட்ச வாய்ப்புகளை, வசதியை பெற்றிருக்கிற ஒரு நாடு. இங்கே வந்து தேர்தலில் வந்து இன்றைக்கி மிஷின்கள் மூலமாக தான் அந்த தேர்தல் நடத்தப்படுது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளிலே வந்து பேலட் பேப்பர் தான் உபயோகப்படுத்தப்படுது. தமிழ்நாடு வந்து, இந்தியா வந்து அந்த அளவுக்கு பெரிய முன்னேறிய நாடுன்னெலாம் சொல்ல முடியாது. இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க வந்து பல கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. மின்சார வசதி இல்லாத கிராமங்கள் இந்தியாவில் இருக்குது. சாலை வசதி இல்லாத கிராமங்கள் இந்தியாவில் இருக்குது. இன்னும் பல மலைவாச ஸ்தலங்களில் வந்து மின்சாரம் கிடையாது. ஏன் இவங்க சொல்கிற காஷ்மீர்னு ஒரு நாளைக்கு 3 தடவை கத்துறாங்க. அந்த காஷ்மீரில் 50% மலை கிராமங்களில் மின்சாரம் கிடையாது. இப்படி எந்த அடிப்படை வசதியும் இல்லாத இந்த நாட்டில் எலக்ட்ரானிக் யுகத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்துட்டோம், டிஜிட்டல் யுகத்தை நாங்கள் வந்து கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டிங் மிஷினை கொண்டு வந்திருக்காங்க. இது பல சந்தேகங்களை எழுப்புது. அமெரிக்கா, ஜெர்மன் போன்ற நாடுகளில் கூட பேலட் பேப்பர் தான் இன்றைக்கி. அப்போ வந்து சந்திரனில் யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு இங்கேருந்து பார்க்கக்கூடிய வசதி படைத்த அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயே பேலட் பேப்பர் தான் இருக்குது. அப்போ இந்தியாவினுடைய இந்த ஜனநாயகத்தின் மீது, குறிப்பாக இந்த மிஷின் ஜனநாயகத்தின் மீது, அந்த தேர்தலின் மீது பலத்த சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு வரையும் அதில் என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, அதை அந்த ரகசியம் யாருக்கு தெரியும் அப்படின்னு இந்திய பிரதமரை தவிர ஒருத்தருக்கும் தெரிஞ்ச மாதிரி தெரியலை. எனவே பலத்த சந்தேகங்கள் இருக்குது. இதில் வெற்றி பெறுவதற்கு வந்து எப்படி வேணாலும், இப்போ ஒன்றும் இல்லை, ரஷ்யாவில் ஒரு ராக்கெட் அனுப்புகிறான் ரஷ்யாவிலேருந்து. அது நிலவின் வலது பக்கம் இறங்கணுமா இடது பக்கம் இறங்கணுமான்னு இங்கே உட்காந்துட்டு தீர்மானிக்கிறாங்க.
இந்தியாவிலேருந்து சூரியனுக்கு ராக்கெட் அனுப்புகிறாங்க. சூரியனுடைய அந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய இடம் இருக்கோ அங்கே போய் அந்த ராக்கெட்டை நிப்பாட்டுறாங்க. அமெரிக்காவிலேருந்து ஒரு ராக்கெட் போகுது, வாயேஜர் 2 அப்படின்னு சொல்லி. அது கிட்டத்தட்ட 20 வருஷமாக போய்கிட்டு இருக்குது. எங்கே போகிறது, எங்கே வர்றது, எப்படி படம் எடுக்கிறதுன்னு இங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க தீர்மானிக்கிறாங்க. அது மாதிரி வாக்கு பெட்டிகள், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதையும் கூட வந்து எப்படி வேணாலும் தீர்மானிக்கலாம். அதனால் இதில் பலத்த சந்தேகங்கள் இருக்குது. இதில் என்னென்னா, பெரிய அரசியல் கட்சிகள் வாய்மூடி தான் இருக்குது, வாய் திறக்க மாட்டேங்குது. அது எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும். அந்த மௌனத்திற்கான காரணம் என்ன என்பது விளங்காத கேள்வியாகத்தான் இங்கே இருக்கு. இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து அரசருடைய உயிர் இவிஎம்மில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மோடியை நேரடியாக தாக்குனார். அவர் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்காரு. இல்லை, நான் கேட்குறேன், அரசருடைய உயிர் அந்த காலத்தில் நம்ம வந்து சினிமாவில் பார்த்துருப்போம். 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு கிளிக்குள்ளே வந்து அரசனுடைய உயிர் இருக்குது, இல்லை மந்திரவாதியின் உயிர் இருக்குது. அதை கதாநாயகன் போய் பிடிச்சி நெரிச்சு மந்திரவாதியை கொண்டான்னு பல சினிமாக்களில், பல மாயாஜால கதைகளில் பார்த்துருக்கோம். அது மாதிரி இவிஎம்மில் ஒரு உயிர் இருக்குதுன்னு கடைசி நேரத்தில் சொல்லி என்ன பண்ணுறது? உயிர் போக போகிற நேரத்தில் கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக இவிஎம்முக்கு எதிராக எங்களை போன்ற சிறிய சிறிய அமைப்புகள்லாம் போராடிய போது பெரிய கட்சிகள் எதுவும் வாய் திறக்கலை. அப்போ அதை ஒத்துக்கிட்டு போனாங்கன்னு தான் அர்த்தம். நாளைக்கு தேர்தல் நடக்குது, இன்றைக்கி வந்து தப்புன்னு சொல்கிறது அது சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. தேர்தல் பத்திரம் குறித்து நிறைய தகவல்கள் வெளியே வரக்கூடிய அந்த சமயத்தில் இரவோடு இரவாக ஒரு தேர்தல் ஆணையர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் ஆணையருக்கு மட்டும் அவங்க நெருக்கடி கொடுக்கல, இந்திய தலைமை நீதிபதிக்கு அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. அது சந்திரசூட் மாதிரி ஒரு சிலர் தான் அமைவாங்க. இன்றைக்கி ஒரு வலிமை வாய்ந்த தலைமை நீதிபதி அமைஞ்சிருக்கார். தேர்தல் பத்திர ஊழலே அவர்னால தான் வெளியில் கொண்டு வரப்பட்டது. அவர் இல்லைன்னா அது வந்திருக்குமான்னு சந்தேகம். அது மாதிரி இவங்க யாரையெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் இவங்க தேர்தல் ஆணையர்களாக, நீதிபதிகளாக, கவர்னர்களாக நியமிக்கிறாங்க. அந்த விரும்புகிறவர்களில் யாருன்னா ஒருத்தர் நேர்மையான ஆள் தப்பி தவறி வந்துடுறாங்க. வந்து இவங்களை எதிர்த்து கேட்டால் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. தேர்தல் ஆணையர்களுடைய நிலைமை என்பதும் அதுதான். தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு அல்லது தாங்கள் சொல்வதை கேட்பவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படுது. தேர்தல் ஆணையமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதனால் அதுவும் நீங்கள் வந்து ஒரு மோனாப்புலியாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, வியாபாரத்தில் வந்து ஒற்றை இது தலைமை ஆதிக்கமாக இருக்கிறாங்கன்னு, அது மாதிரி இந்திய அரசியலில் ஒற்றை ஆதிக்கமாக இருக்க வேண்டும் என்று மோடி விரும்புகிறார். எனக்கு தெரிஞ்சு மோடி ஜெயிச்சார்னா இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும். அதுக்கப்புறம் தேர்தல் நடக்காது. மோடியை வெற்றி பெற விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பு இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக சக்திகளுக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். இப்போ இந்தியா கூட்டணி கடைசியாக வந்து மும்பையில் போட்ட கூட்டம் கூட ஒரு பெரிய வரவேற்பாக இருந்துச்சு. இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனாக மாறி இருக்கு. இப்போ உங்களோட பார்வையில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மகத்தான வெற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் இப்போ என்னை போன்றவர்கள் விரும்புகிறோமோ இல்லையோ வந்து மோடி தோற்கடிக்கப்படணும். இந்தியா கூட்டணி ஜெயிக்குதா இல்லையா என்பதை தாண்டி மோடி தோற்கடிக்கப்படணும். ஏன்னா இப்போ வந்து யார் வர வேண்டும் என்பதை தாண்டி யார் வரக்கூடாது என்பதில் தான் நாம் தெளிவாக இருக்கணும். இந்தியா கூட்டணியில் வந்து ராகுல் பிரதமராக வர்றாரா, இல்லை மல்லிகார்ஜுன கார்கே பிரதமராக வர்றாரா, இல்லை மம்தா பிரதமராக கூட வரட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் மோடி ஒருபோதும் இந்த நாட்டில் மீண்டும் பிரதமராக வந்து விடக்கூடாது. அதனால் இந்தியா கூட்டணி ஜெயிக்குதா இல்லையா என்பதை தாண்டி யார் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்குது. இப்போ திமுக வந்து கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏடிஎம்கேவும் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பாஜக இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அதிமுக தன்னோட கேண்டிடேட்ஸை வந்து கொஞ்சம் பலவீனமாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் போடலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன டிஸ்கஷன் நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு. இது வந்து பாஜகவுக்கு ஒரு ஓட் ஷேர் அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு யுக்தியா அப்படின்னு கேட்கலாமா? இல்லை, நீங்கள் வந்து திமுகவும் அப்படி தானே போட்டிருக்கு. திமுகவும் 11 புதுமுகங்கள், ஆமாம், ஒன்றிய செயலாளர் எல்லாம் கூட திமுக வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்குது. 2 பேருமே நினைக்கலாம், பழையவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் அப்படிங்கிற வந்து அவங்களுக்கான ஒரு பெரிய குறைகளோ அல்லது குற்றங்களோ புதிய முகங்களில் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது.
பழைய முகங்கள், பழைய பெருச்சாளிகள்னே சொல்லலாம். அப்படி தான் இப்போ அரசியலில் சொல்லப்படுது. அவர்கள் செஞ்ச சின்ன சின்ன பிழைகள் கூட பூதாகரமாக காட்டப்படும். அதனால் புதிய முகங்கள் வருவது அதிமுகவிலையும் சரி திமுகவிலையும் சரி வரவேற்கத்தக்கது தான். இளைஞர்களுக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது. ஒரே ஆள் இடத்த அடைச்சி வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க? அதனால் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது சரிதான். அதன் மூலமெல்லாம் பிஜேபி ஒன்றும் பெரிய வெற்றியை பெற்றுடும் அப்படின்னு நான் நினைக்கல. அந்த அந்த அதாவது பிஜேபி பொறுத்தவரை என்ன கணக்கு போடுறாங்கன்னா, ஒரு பெரிய கூட்டணியை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறுவதற்காக. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, டிடிவி தினகரன் இருக்கார், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இருக்கார், இந்த மாதிரி வலிமை வாய்ந்த கட்சிகள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அதனால் நாங்கள் தான் 40லையும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை மக்களிடத்தில் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சிக்கு இவர்கள் புதியவர்களை போடுவதற்கு தொடர்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். இப்போ அண்ணாமலை தான் வந்ததுக்கு பிறகு பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்தவங்க ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் கிரவுண்டில் அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தெரியவே இல்லையே. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இப்போ வீக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு மனிதன் இயல்பாக வளர்கிறான்னா அது வளர்ச்சி. ஏதோ நோயால் பீடிக்கப்பட்டு குண்டாகிறான்னா அது வியாதி. பிஜேபி ஏற்கனவே வியாதியாக தான் நான் நினைக்கிறேன். பிஜேபியோடு சேர்ந்திருக்கிற அந்த கட்சிகளும் வியாதியால் பீடிக்கப்பட்ட கட்சிகள் தான். அதனால் அண்ணாமலையினாலெல்லாம் கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்லாம் இங்கே சொல்ல முடியாது. இப்போ யார்கிட்ட காசு இருக்குது அவங்க கூட்டத்தை திரட்டலாம். தமிழ்நாட்டு மக்கள் அதிலெல்லாம் தெளிவாக இருக்கான். முன்னாடி மாதிரி இலவசமாக கூட்டம் பார்க்க போகிறதெல்லாம் இல்லை. அந்த காலத்துலலாம் அண்ணாவே சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் உன் முகத்தை காமிச்சிரு, லட்சம் ஓட்டு நான் வாங்கிடுவேன் அப்படின்லாம் அண்ணா சொன்னதாக வரலாறுகள் உண்டு. அப்போ அந்த முகத்துக்கான வேல்யூ என்பது இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலேயே திமுக கூட்டங்கள், திராவிடர் கழக கூட்டங்கள்லாம் ₹1 50 காசு கொடுத்து தான் நான் போயிருக்கிறேன் கூட்டங்கள் கேட்பதற்கு. திமுக மாநாடுகள்லையும் அப்படி தான் ₹1 டிக்கெட்டு, ₹2 டிக்கெட்டு வாங்கிட்டு தான் உள்ளே விடுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ ₹500 காசு கொடுத்து குவார்ட்டர் கொடுத்து நல்ல பிரியாணி கொடுத்தா தான், அது இப்போல்லாம் சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டேங்கிறான், மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்தா தான் கூட்டத்துக்கு ஆட்கள் வருது. இதுக்கு எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை. அப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் எப்படி ஆட்களை சேர்ப்பது அப்படிங்கிற யுக்தியை அவங்க தெரிஞ்சிருக்குது. பணம் கொடுத்து தான் ஆட்களை திரட்டணும். அப்போ மோடியாக இருக்கட்டும் அல்லது அண்ணாமலையாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி காசு தான், பணத்தை கொடுத்து ஆட்களை சேர்க்குறாங்க. அது ஒரு பெரிய கூட்டம் மாதிரி தெரியுது. பிஜேபியை பொறுத்தவரை அது வளர்ச்சி இல்லை, வீக்கம் என்பது தான் என்னை போன்றவருடைய கருத்து. இப்போ தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்துத்துவ சக்திகள் எப்படியாவது கால் ஊன்றணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பார்த்தாலும் ஒரு பிடி அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் பாக்கி யாருமே இங்கே இருக்கக்கூடாதுங்கிற மனநிலையைத்தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்தியா முழுவதும் உருவாக்கி கொண்டு வருகிறது. அப்போ நீங்கள் ராமருக்கு கோயில் கட்டுவதாக இருக்கட்டும், அல்லது சிஏஏவாக இருக்கட்டும், அப்புறம் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வதாக இருக்கட்டும், இது எல்லாம் மத ரீதியான விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். அப்போ அங்கே நடக்கிற அந்த பிரிவினை, இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என்கிற பிரிவினை தமிழ்நாட்டில் இதுவரை இல்லை. அதை கொண்டு வருவதற்கான முயற்சி தான் சக்தி வழிபாடுங்கிறாரு, கோயிலை பார்த்து கும்பிட்றேங்கிறாரு, பெண்கள் சக்தியை திமுக எதுக்குதுங்கிறாரு. இப்படி பல விஷயங்களை மோடி இங்கே பேசுகிறார். அப்போ மோடியினுடைய நோக்கம் என்பது இங்கே மத ரீதியான ஒரு சண்டையை ஏற்படுத்துவது. இப்போ மோடி இந்த நாட்டுடைய பிரதமர், அவர் கோயம்புத்தூருக்கு வர்றாரு, ரோட் ஷோ. நான் டாக் ஷோ தான் கேள்விப்பட்டிருக்கேன், ரோட் ஷோ இப்போ தான் கேள்விப்படுறேன். அதுக்கு வர்றாரு. இந்த குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்ட 19 பேருக்கு நான் 19-20 பேர், அவர் ஒரு எண்ணிக்கை சொல்கிறாரு. அது வேறு வகை கூடவும் குறைச்சலாகவும் இருக்கலாம். அப்படி கொல்லப்பட்ட மக்களுக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பிரதமர் குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதை பற்றி நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் இதுக்கு மூல காரணமாக இருந்த ஒரு 25 பேர் நடு ரோட்டில் வெட்டி குத்தி கொல்லப்படுறான். அந்த கொல்லப்பட்டதற்கு எதிர்வினை தான் குண்டு வைப்பு. அப்போ அந்த கொல்லப்பட்டவர்களை படங்களை வச்சு அதுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கணுமா இல்லையா அந்த நாட்டுடைய பிரதமர்?
அப்போ வந்து ஒரு பிரதமராக இருப்பதற்கு லாயக்கில்லாத மனிதர் மோடி அப்படின்னு தெரியுது. அப்போ திட்டமிட்டு நீ மதவெறியை தூண்டுவதற்காக, ஏன்னா அவன் செத்து போயிட்டான், செத்தவனுக்கு நடவடிக்கை இல்லைன்னு கோவப்பட்டு தான் அவன் குண்டு வைக்கிறான், குண்டு வச்சதுனால இவன் செத்து போகிறான். அப்போது ஒரு நாட்டினுடைய பிரதமர் ரெண்டையும் சமமாக பார்க்கணும். ஒரு வினை நடந்திருக்கிறது, அதற்கு எதிர்வினை நடக்கிறது. வினையில் செத்து போனவனையும் பார்க்கணும், அவன் உன் குடிமகன் தான். எதிர்வினையில் செத்து போனவனையும் பார்க்கணும், அவனும் உன் குடிமகன் தான். என்னுடைய கேள்வி, அது நடந்து 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷமாக நீ எங்கே போயிருந்த? இந்த நாட்டுடைய பிரதமர் இந்த நாட்டில் தானே இருந்தார், இல்லை வேறு எங்கிட்டாயும் போய் ஒளிஞ்சு கிடந்தாரா? 27 வருஷத்தில் 10 வருஷம் நீ தானே பிரதமர். அப்போ வந்து நீ அஞ்சலி செலுத்தியிருக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி குஜராத்தில் நீ தானே முதலமைச்சர், வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கலாம்ல. ஆனால் தேர்தல் வருகிற நேரத்தில் இப்படி வந்து ஒரு மத துவேஷத்தை தூண்டி விடுவதற்கான முயற்சியை மோடி செய்கிறார். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.